புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு 4 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் 500க்கும் அதிகமான NSS NCC மாணவர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புத்தாண்டு விழா பாதுகாப்பாக நடைபெற அரசு துறைகள், சுற்றுலாத்துறை மற்றும் காவல்துறையினர் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றனர். சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை பகுதியில் 2 இடங்களில் இசை கச்சேரி, ட்ரோன் ஷோ, வானவேடிக்கை மற்றும் லேசர் ஷோ நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மேடைகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பாதுகாப்பு நடவடிக்கையாக கடற்கரை சாலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்த 10க்கும் மேற்பட்ட தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுவை முழுவதும் 4 அடுக்கு பாதுகாப்பில் காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கடற்கரை பகுதியில் கண்காணிப்பு கோபுரங்கள், CCTV கேமராக்கள் மற்றும் மதியம் 2 மணி முதல் ஒயிட் டவுன் நகர பகுதியில் முழுமையாக போக்குவரத்து தடை அமலில் இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்காக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகன நிறுத்த வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகள் தொலைந்து விடாமல் இருக்க பெற்றோர் விவரங்களுடன் டோக்கன் அணிவிக்கும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் காலை முதலே கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து வரும் நிலையில் மாலை நேரத்தில் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.